இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் புதியதாக ஒரு சாப்டர் 14 புக் 2ல பார்ட் 1ல லாஸ்ட் சாப்டர் இதுதான், சாப்டர் 14. அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தி ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், எரர், ராங் அண்ட் ஈவில். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சாப்டர். எல்லாருக்கும் நியாயமாக எழக்கூடிய, மனதில் தோன்றக்கூடிய இந்த கேள்வி, இந்த உலகம் இங்க எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடு, டிவைன் மேனிஃபெஸ்டேஷன். எங்கும் பிரம்மன், ஆல் இஸ் பிரம்மன். எல்லாவற்றையுமே ஒரு மாபெரும் சக்தி வழிநடத்தி கொண்டு செல்கின்றது. அவ்வாறு இருக்கையில நாம் ஏன் உலகத்தில், நாம் எந்த காரணத்திற்காக உலகத்தில் பொய்மையை சந்திக்கின்றோம், பிழையை சந்திக்கின்றோம், தவறுகள் நடைபெறுகின்றன, தீமை காணப்படுகின்றது? இது எல்லாருக்குமே மனதில் தோன்றக்கூடிய கேள்வி. இது குறித்துதான் பகவான் இந்த சாப்டர்ல, கிட்டத்தட்ட இது ரொம்ப பெரிய லாங் சாப்டர், 40 பக்கம் டெக்ஸ்ட்ல, ஒரிஜினல் டெக்ஸ்டே பார்த்தோம் அப்படின்னா 40 பக்கம் இருக்கு. ஒரு பெரிய சாப்டர். ஏன்னா அந்த விஷயம் அவ்வளவு கனமான விஷயம், எல்லோரையும் பாதிக்கும் விஷயமாக இருக்கிறதுனால பகவான் 40 பக்கம் இது குறித்த விளக்கத்தை தருகின்றார். ஆஸ் யூஷுவல் பகவான் சொல்லக்கூடிய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொறுமையா இருக்கணும், அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். இது ஏன் அதுனா இது இப்படி அப்படிங்கிற பதில் கிடைக்கும். நேரடிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு உடனடியான பதில் பகவான் கிட்ட எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா கிடைக்காது. அவருடைய பதில் எப்படி இருக்கும் அப்படின்னா 360 டிகிரி ஆங்கிள் எல்லாத்தையும் கவர் பண்ணி பொறுமையா நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா இறுதியில நமக்கு கம்ப்ளீட்டா நம்மளுடைய மைண்ட் எந்த உண்மையை பகவான் நமக்கு விளக்க முயல்கின்றாரோ அந்த உண்மையை உடன் நம்முடைய மனது இயல்பாக அடையாளம் கொண்டு கொள்ளும். அந்த உண்மை நம்ம மனசுல அப்படியே பதியும். அதுதான் பகவானினுடைய ரைட்டிங். ஏன்னா அவர் இங்க கூறக்கூடியது வெறும் தத்துவம் கிடையாது. அவர் கண்ட உண்மையை ஆன்மீக உண்மையை நமக்கு தெரிவிக்கின்றார். அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எந்த அளவுக்கு நம்ம மனதை அமைதிப்படுத்தினாதான் நமக்கு அந்த உள்ள விஷயம் போகும். மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டாகவும் அஜிடேட்டடாகவும் ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் இருந்தது அப்படின்னா அவசரப்பட்டு அறிந்து கொள்ள முயல்வது இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது தெரிந்த அறிந்து கொள்ளும் விஷயத்துக்கு தடையா இருக்கும். மைண்ட் அப்சல்யூட்லி பிளாங்கா வச்சுட்டு இதை படித்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா பகவான் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது மனதுல பதியும். லாஸ்ட் சாப்டர் பார்த்தோம். லாஸ்ட் சாப்டர் என்ன பார்த்தோம்? எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அங்கதான் எப்படி இந்த இக்னோரன்ஸ், அறியாமை என்றால் நம்ம எல்லாமே பிரிவுபட்ட அமைப்புகளாக, தனிப்பட்ட அமைப்புகளாக அந்த ஒன்னஸ் குறித்த அறியாமையில் இருக்கின்றோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அது எங்கிருந்து வருகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் என்ன செய்கின்றது? தன்னுடைய செயல்பாட்டை ஒரு குறிப்பிட்ட தளத்திற்குள்ளோ ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்குள்ளோ குவித்துக் கொள்கின்றது. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அது வேலை செய்கின்றது.
அவ்வாறு அது அந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன், பிரத்யேகமான கவனக்குவிப்பு நடைபெறும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அது தன்னுடைய மற்ற செயல்பாடுகள் குறித்து அறியாமையில் இருக்கின்றது. எந்த செலக்ட் பர்பஸ்க்காக அது தன் கையில் எடுத்துக்கொண்டிருக்கின்றதோ அதில் மாத்திரமே அது கவனம் செலுத்துகின்றது. ஆகையினால அந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். ரியல் இக்னோரன்ஸ் கிடையாது. அது வந்து ஒன்லி லிமிடேஷன் ஆஃப் நாலேஜ். அது வந்து ஒரு வித்ஹோல்டிங் ஆஃப் அ கெப்பாசிட்டி ஃபார் அன் இன்டெகிரல் ஆஃப் அன் இன்டெகிரல் நாலேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம். இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே இக்னோரன்ஸ் கிடையாது. அது வந்து ஒரு லிமிடேஷன் ஆஃப் நாலேஜ். டிவைன் வந்து என்ன செய்து தன்னுடைய சர்வ ஞானத்தையும் சுருக்கி கொண்டு ஒரு இடத்தில் வேலை செய்கின்றது, லிமிட் பண்ணிக்குது. மேல இன்னொரு விஷயத்தையும் பார்த்தோம். ஏன் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் பார்த்தோம். அந்த அத்தகைய செயல்பாட்டை அந்த பரம்பொருள் ஒரு காரணத்திற்காக செய்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு யூட்டிலிட்டி, இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் யூட்டிலிட்டி. அவ்வாறு தன்னை சுருக்கி கொண்டு அறியாமையின் மூலமாக வெளிப்படுவதற்கான காரணத்தையும் பார்த்தோம். ஆனால் நம்மால அந்த காரணத்தை ஓரளவு ஏற்றுக்கொண்டுள்ளோம். ஆனால் உலகத்தில் காணக்கூடிய அந்த பொய்மை, பிழை, தவறு, தீமை, இதோடைய அவசியம் என்ன? அதை நம்மால ஏற்றுக்க முடியுதா? அது நம்மால் ஜஸ்டிஃபை பண்ண முடியல. இக்னோரன்ஸ் வந்து ஒரு இடைப்பட்ட அமைப்பு. அதில் ஞானத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு இடைப்பட்ட நிலை என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் என்ன காரணத்திற்காக இந்த உலகத்துல வந்து பொய்மை இருக்க வேண்டும், தீமை இருக்க வேண்டும்? நிச்சயமாக அது வந்து ஒரு விபத்து போல தற்செயலாக நிகழக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஏதோ ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். என்ன காரணம் என்றால், சர்வ ஞானம் பொறிந்த ஒரு மாபெரும் அந்த அறிவுதான் இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டு செல்கின்றது. அதனால் அத்தகைய வழிநடத்தி செல்லும் சக்தி இத்தகைய ஒரு பொய்மையையும், தவறுகளையும், தீமையையும் தனக்குள்ளேயே அனுமதிக்கின்றது என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அதுக்கு ஒரு யூட்டிலிட்டேரியன் பர்பஸ் இருக்கு. அது என்ன தேவை, என்ன தேவையின் பொருட்டு இவ்வாறு தீமையும், பொய்மையும், தவறும் இந்த உலகத்தில் காணப்படுகின்றன. இதற்கான விடைகளைத்தான் பகவான் வந்து 3 நிலைகள்ல நமக்கு விளக்குகின்றார். இந்த சாப்டர்ல எப்படின்னா 3 நிலைப்பாடுகள்ல 3 கண்ணோட்டத்துல பகவான் விளக்குகின்றார். ஒரு கண்ணோட்டம் அந்த அப்சல்யூட் ரியாலிட்டி, எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்தது இரண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்தில் அதனுடைய வேலை, இந்த காஸ்மிக் ஒர்க்கிங்ஸ், இது இரண்டாவது கண்ணோட்டம். மூன்றாவது தனிப்பட்ட மனிதனுடைய கண்ணோட்டம். ஸோ இந்த 3 நிலைகள்ல பகவான் வந்து 3 கண்ணோட்டத்துல இந்த இந்த ப்ராப்ளத்தை பகவான் வந்து டீல் பண்றார். ஆகையினால இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் இது. நம்ம எல்லோருக்குமே வழக்கமாக எல்லோருக்குமே எழக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் அதுல பகவான் வந்து பதிலளிக்கின்றார். நாம் தற்பொழுது உள்ளே செல்லலாம். பகவான் அதற்கு முன்னாடி சைட்டேஷன்ஸ் கொடுத்திருக்கின்றார். கீதையிலேருந்து கொடுத்திருக்கிறாரு, உபநிடதங்களிலிருந்து கொடுத்திருக்கிறார். நம்ம அதற்குள்ளே செல்லலாம். Chapter 14. The origin and remedy of falsehood, error, wrong, and evil. Gita, verse 5.115. The Lord accepts the sin
and the virtue of none. Because knowledge is veiled by ignorance, mortal men are deluded. Sin and virtue. Human conceptions of virtue and sin are obviously relative. They change from time to time, from stage to stage of development. What is considered a virtue in one society is regarded as sin in another. What is condemned today is lauded at a later time. They are mostly products of social and religious traditions which have nothing or little to do with the essential truth of life. From the divine standpoint, neither our virtue nor our sin matters. Products of ignorance, they fall away as we move into the belt of knowledge. Men are tossed about by notions of virtue and sin because their perceptions of knowledge are veiled by the workings of ignorance. They are deluded and they suffer needlessly. As they grow in consciousness, they begin to see the relativity of these beliefs. To the soul, to the divine, what promotes the growth of consciousness Godward is good, and what detracts from it is bad. A conventional sin can lead to good, and an overdone virtue can result in bad. For the divine, it is sincerity that counts, the intention behind the act, and not the act by itself. His standards transcend human ideas of good and bad, virtue and sin. Thank you, sir. Thank you. Chapter 5 of Gita, verse 15 இருந்து பகவான் கோட் பண்ணிருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல் கொட்டேஷன். இந்த சைட்டேஷன்ஸ் படிச்சாலே நமக்கு இந்த சாப்டர்ல பகவான் சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய ஒரு லீட் கிடைக்கும் நமக்கு. இதுல இந்த சின் அண்ட் வர்ச்சு, சின் அண்ட் வர்ச்சுனா பாவம் புண்ணியம் சொல்றோம்ல, பாவம் புண்ணியம் அப்படிங்கிறத பத்தி கீதையில என்ன சொல்றாங்க? இந்த பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்றோம், அது யார் நம்ம அத யார் அதை உருவாக்குகின்றார்கள்? இது பாவம் இது புண்ணியம் அப்படின்னு அதனுடைய தோற்றுவாய் என்ன? பாவம் புண்ணியம் அப்படின்னு இந்த பிராண்டிங் யார் பண்றாங்க? யார் பண்றாங்க அப்படின்னா இந்த ஹியூமன்ஸ் தான் பண்றோம். ஹியூமன் கன்செப்ஷன் அது. இதுல அப்சல்யூட்னஸ் இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். தியரி ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் படிக்கிறோம், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. தேர் ஆர் சோ மெனி விதிகளை நம்ம படிக்கிறோம். இந்த விதிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் பொருந்தும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு இடத்துக்கு அப்ளிகபிள் ஆகும்,
இன்னொரு இடத்துக்கு அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்ல முடியாது நம்மளால. ஆனா இந்த வர்ச்சியூ அண்ட் சின் அப்படிங்கிறது எல்லா இடத்துக்கும் பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. ஒரு ஊர்ல வந்து எது வர்ச்சுவா இருக்குதோ, எது சின்னா இருக்குதோ, இன்னொரு ஊர்ல அது ஆப்போசிட்டா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இது வந்து ஹியூமன் கன்செப்ஷன்ஸ். வர்ச்சு அண்ட் சின் அப்படிங்கிறது ஹியூமன் கன்செப்ஷன்ஸ். தே ஆர் ஒன்லி ரிலேட்டிவ். தே ஆர் நாட் அப்சல்யூட். காலத்திற்கு காலம் மாறுபடும். இது நாமே பார்க்கின்றோம். நாமே சின்ன வயசுல நிறைய விஷயங்களை வந்து நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப அதெல்லாம் வந்து காமனா இருக்குது. ஒரு காலத்துல வந்து எது வந்து சின் அப்படின்னு என்று என்று பாவமாக கருதப்பட்டதோ, பின்னொரு காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகையினால் இது காலத்திற்கு காலம் மாறுபடும். அது மாத்திரம் இல்ல, கட்டத்திற்கு கட்டம் மாறுபடும். ஒரு கட்டத்துல ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தேவை, இன்னொரு கட்டத்துல அதுவே அவருக்கு அந்த விஷயம் வந்து தேவைப்படாது. இது மதர் வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க. மதர் வந்து நிறைய விஷயத்த நீங்க வந்து தீமைன்னு சொல்றீங்க, பிராண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல அது தேவையில்லாம இருக்கலாம். இன்னொருத்தருக்கு அவர் வேற ஒரு காலகட்டத்துல இருக்கிறதுனால அது அவருக்கு தேவைப்படலாம். நீங்க என்ன சொல்லலாம், எனக்கு இந்த சமயத்துல இது தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லலாமே தவிர, இது தீமை, இதை இதை தொடவே கூடாது, இது அப்படின்னு நம்ம பிராண்ட் பண்ண முடியாது அப்படின்னு தான் மதர் சொல்றாங்க. ஆகையினால என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வர்ச்சு அண்ட் சின் அப்படிங்கிறது காலத்திற்கு காலம் மாறுபடும், இடத்திற்கு இடம் மாறுபடும். ஒரு சொசைட்டில வந்து எது வர்ச்சுவா இருக்கோ, இன்னொரு சொசைட்டில அது சின்னா இருக்கும். இது வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் ஏதோ ஒரு நான் வந்து பாலியாண்ட்ரி பாலியாண்ட்ரினா ஒரு மனைவி இருப்பாங்க, கணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது ரொம்ப காமன் அந்த ஊர்ல. சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு, இது வந்து நம்ம கண்டம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. இந்த இந்த ஊர்ல இதுதான் நியாயம், இன்னொரு ஊர்ல வந்து வேற ஒண்ணு நியாயமா இருக்கும். இது வந்து நம்ம வந்து இந்த மாரல் ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு நம்ம பிராண்ட் பண்ணக்கூடாதுன்னு சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. அவர் நேரடியா போய் பார்த்துட்டு இந்த விஷயத்தை எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுன்னு அப்படின்னு அவர் அட்மிட் பண்றாரு. ஸோ ஒரு சொசைட்டில பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வர்ச்சுவா இருக்கும், இன்னொரு சொசைட்டில அதுவே தீமையாக இருக்கும். இது வந்து எதன் அடிப்படையில் பொதுவாக இந்த பெயர் சூட்டுதல், தீமை நன்மை, பாவம் புண்ணியம் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் எப்படி நடைபெறுகின்றது என்றால், எதன் அடிப்படையில் நடைபெறுகின்றது என்றால், சமுதாய மற்றும் மதம் சம்பந்தப்பட்ட ட்ரெடிஷன்ஸ், மரபுகள், அதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் அமைக்கப்படுகின்றது. இதற்கும் எசென்ஷியல் ட்ரூத் ஆஃப் லைஃபுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இது யார் சொல்றாங்க? கீதையில சொல்றாங்க. ஸோ வி ஷுட் பி ஓப்பன் டு அட்மிட் தீஸ் ஃபேக்ட்ஸ். தே ஹவ் நத்திங் ஆர் லிட்டில் டு டூ வித் தி எசென்ஷியல் ட்ரூத் ஆஃப் லைஃப். டிவைன் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது அது எந்த விதத்திலையும் அதனுடன் தொடர்பு இல்லாத விஷயம். இது ரெண்டுமே என்ன சொல்றாங்க, நம்மளுடைய அறியாமையிலிருந்து தோன்றுபவை. ஒன்ஸ் வி மூவ் ஃப்ரம் நாலேஜ் டு ignorance டு நாலேஜ், இத்தகைய ஒரு பேதங்கள்லாம் வந்து மறைந்துவிடும் அப்படிங்கிறாங்க. என்ன காரணத்தினால மனிதர்கள் வந்து இந்த வர்ச்சு அண்ட் சின் அப்படிங்கிற நோஷன்ஸ், அந்த எண்ணங்களினால இவர்கள் அலைக்கழிக்கப்படுகின்றார்கள் என்றால், அவங்களுடைய நாலேஜ், அறிவு வந்து அறியாமையினுடைய செயல்பாட்டினால் திரை போட்டு மறைக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் இந்த நாலேஜ் அண்ட் சின், இந்த வர்ச்சு அண்ட் சின் என்கின்ற அந்த பாகுபாடுகள்ல அவங்க வந்து அலைக்கழிக்கப்படுகின்றார்கள். அவங்களுக்கு எது உண்மைன்னு தெரியல. டெலியூடட் என்ன அர்த்தம்? உண்மையை அவங்களால பார்க்க முடியல. அதனால்தான் அவங்க வந்து அவதிக்கு உள்ளாகின்றார்கள்.
ஒன்ஸ் ஒரு மனிதன் வந்து அவனுடைய கான்சியஸ்னஸ் வந்து வளர வளர இந்த ரிலேட்டிவிட்டியை நம்ம வந்து பார்க்க முடியும். ஒன்ஸ் கான்சியஸ்னஸ் வந்து வளர வளர இந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டிவிட்டி, சார்புடைமையை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்சல்யூட்னஸ் வந்து இல்லை இதுல எல்லாம். ஆனா மனிதனுடைய ஆன்மாவாக இருக்கட்டும், டிவைனாக இருக்கட்டும், இதை பொறுத்தவரை வந்து எது நல்லது, எது எது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, எது தவிர்க்கக்கூடியது, அப்படிதான் சொல்லலாம். எது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, எது தவிர்க்கப்பட வேண்டியது என்றால், எவையெல்லாம் நம்மளுடைய உணர்வு நிலையினுடைய வளர்ச்சிக்கு, இறைவனை நோக்கி நம்மளுடைய உணர்வு நிலையினுடைய உணர்வு நிலையினுடைய வளர்ச்சிக்கு உதவுகின்றதோ அவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. எவையெல்லாம் அந்த வளர்ச்சியிலிருந்து நம்மை விலக்குகின்றதோ அவைகளையும் நாம் விலக்கணும். இதுதான் யாட்ஸ்டிக் அப்படிங்கிறாங்க. What promotes the growth of consciousness, Godward, is good, and what retracts from it is bad. இப்படிதான் நம்ம பிராடா நம்ம சொல்லலாமே ஒழிய ஜெனரலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் காலம் காலமா நம்ம எதை பாவம் நினைச்சிட்டு இருக்கிறோமோ அது வந்து நம்ம சில சமயம் நம்ம நன்மைக்கு அழைத்து செல்லும். சில சமயம் வந்து இந்த வர்ச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸஸா பண்ணணும் அப்படின்னா அது சமயத்துல தீமையில முடியும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். வர்ச்சு எப்படி தீமையில முடியும் அப்படின்னா, இதுக்கு பகவான் வந்து சரியான ஏன் பகவான் வந்து இந்த நான் வயலன்ஸ் அகிம்சையை வந்து ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அகிம்சையை வந்து நீங்க வந்து ஒரு காமன் பிரிஸ்கிரிப்ஷன் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். பண்ணினீங்க அப்படின்னா யூ வில் பி டூயிங் மோர் ஹார்ம் தேன் குட் அப்படிங்கிறார். தட்ஸ் வை அவர் வந்து ஹி டிட் நாட் டோ த லைன் ஆஃப் மகாத்மா காந்திஜி. இது மகாத்மா காந்திக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் எதுல வேறுபாடு வந்தது அப்படின்னா, எல்லா காலகட்டத்திலையும் நீங்க வந்து இந்த அகிம்சையை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷர்ஸ் போல ஒரு சாஃப்ட் பீப்புள் அவங்கள்ட்ட நீங்க யூஸ் பண்ணலாம். இதே இது ஹிட்லர் நமக்கு வந்து ஒரு நம்ம வந்து ஒரு அடக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா அங்க வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்படின்னா மிஸ்ஃபயர் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. சம்டைம்ஸ் இன்ஆக்ஷன் வில் காஸ் மோர் வயலன்ஸ் தேன் ஆக்ஷன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அதனாலதான் சொல்றாங்க இந்த ஓவர் டன் வர்ச்சு கேன் ரிசல்ட் இன் பேட். சும்மா இருந்தோம் அப்படின்னா தட் மீன்ஸ் யூ பி டூயிங் மோர் ஹார்ம் அப்படிங்கிறாங்க. எது வந்து இப்போ டிவைனை பொறுத்த வரைக்கும் எது பொருந்தும் என்றால், வாட் மேட்டர்ஸ் ஆஸ் ஃபார் த டிவைன் இஸ் கன்சர்ன்ட், இட் இஸ் அ சின்சியரிட்டி. அவ்வளோதான். சின்சியரிட்டி. எந்த இன்டென்ஷன்ல ஒரு செயலை செய்கிறோமே ஒழி அப்போதான் அந்த ஆக்ஷன் ஒரே செயல் வந்து நம்ம டிவைனுக்கு கான்சென்ட்ரேட்டடாக செய்யும் பொழுது தட் ஆக்ஷன் டஸ் நாட் பைண்ட் அஸ், இட் வில் நாட் ஃபோர்ஜ் அ கர்மா. அதுதான் சொல்றாங்க. எந்த ஆக்ஷனும் நம்ம டிவைனுக்கு கான்சென்ட்ரேட்டடா செய்யும் பொழுது தட் ஆக்ஷன் டஸ் நாட் ஃபோர்ஜ் அ கர்மா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் இன்டென்ஷன் பிஹைண்ட் த ஆக்ட் அப்படிங்கிறாங்க, நாட் த ஆக்ட் பை இட் செல்ஃப். ஸோ இந்த டிவைனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம ஹியூமன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அங்கே பொருந்தாது. டிவைன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஹியூமன் ஐடியாஸை கடந்து இருப்பது. ஹியூமன் ஐடியாஸ் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கிற குட் அண்ட் பேட், வர்ச்சு அண்ட் சின், இது எல்லாம் கடந்து இருப்பது தான் இந்த டிவைன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதுதான் ப்ராட் பிரின்சிபிள். இந்த பேராகிராஃப் இந்த பகவான் வந்து ஏன் இந்த இவ்வளவு தூரம் இந்த சைட்டேஷன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, இதை நம்ம மனசுல உள்ள வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து சாலிட் கிரவுண்ட் ஒர்க்கா இருக்கும். என்ன படிக்க போறோம் அதை உள்ள வாங்கிக்கிறதுக்கு ஒரு சாலிட் கிரவுண்ட் ஒர்க்கா இருக்கும். அடுத்தது மைத்ரி உபனிஷத்து இந்த கோட் சைட்டேஷன் அதை பார்க்கலாம். Maitri Upanishad, chapter 7, verse 10. They live according to another idea of self than the reality. Deluded, attached, expressing a falsehood, as if by an enchantment
they see the false as the true. True and false. Most live in delusion, in wrong understanding of the reality of themselves and of the world. They mistake their outer selves for their real being. They are led by appearances in life. They dwell upon these false surfaces and get attached to them. Their awareness is vitiated by falsehood, but they are not aware that they live in falsehood by some deluding action of the prevailing and enveloping ignorance. They cherish what is untrue as true and view their whole life pattern on that basis. Consequently, truth is missed at every step. It is only when steps are taken to dissipate this ignorance and let in the light of knowledge that the reality of things begins to reveal itself. And falsehood, which is an extreme result of ignorance, disappears, yielding place to truth. Thank you. Thank you. They live according to another idea of self than the reality. Deluded, attached, expressing a falsehood as if by an enchantment they see the false as the true. இவ்வாறு தான் நாம் எல்லோருமே இருக்கின்றோம். இதுல யாருமே மெஜாரிட்டி ஆஃப் எஸ் எக்ஸப்ஷனே கிடையாது. இதுல நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்மை பொறுத்த வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம போன சாப்டர்லயும் இதை பத்தி ரொம்ப டீடைல்டா படிச்சோம். வாட் வி கன்சிடர் ஆஸ் அவர் செல்ஃப், இட் இஸ் நாட் அவர் ட்ரூ செல்ஃப். நம்ம அந்த சர்ஃபேஸில் தான் நம்ம அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்லெஸ் அங்கே ரொம்ப ஸ்பிரிச்சுவலா உள்ள போய் அந்த ரியலைஸ்டு பீயிங்ஸா இருந்தால் ஒழிய, மெஜாரிட்டி ஆஃப் த ஹியூமன் 99 மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ் இந்த டெலியூஷன்ல தான் இருக்கும். டெலியூஷன்னா வி டேக் த ஃபால்ஸ் ஃபார் த ட்ரூ. பொய்யான விஷயத்தை உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரியாலிட்டி. நம்மை பற்றியும் புரிஞ்சிட்டு இருக்கோம், உலகத்தை பற்றியும் புரிஞ்சிட்டு இருக்கோம். உலகத்தை பற்றி இப்படிதான் இருக்கிறோம். பகவான் வந்து இந்த 7 ஃபோல்ட்ஸ் இக்னோரன்ஸ்னு வருது, சாப்டர்ல வருது. அதுலேயும் பகவான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் இந்த கருத்தெல்லாம் ரிப்பீட்டடா நம்ம லைஃப் டிவைன்ல படிக்கிறோம். பகவான் லைஃப் டிவைன்ல வந்து இந்த போர்ஷன்ல தான், இந்த சாப்டர்ல தான் இந்த கருத்து வரும், இந்த இன்னொரு அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒன்னோட ஒன்று அப்படியே இன்டர்மிங்கிலிங்கா இருக்கும். ரெப்பிட்டேட்டிவா நம்ம இந்த கருத்தெல்லாம் பார்க்கின்றோம். Because we live in our surface self, we do not know our real self. அதுதான் உண்மை. அவுட்டர் செல்ஃப்ஸ் தான் நம்ம வந்து நம்மளுடைய ரியல் செல்ஃப் நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து எதனால் நாம் வழிநடத்தப்படுகின்றோம் என்றால், நம் வெறும் தோற்றங்களை வைத்துக்கொண்டு நாம் வாழ்கின்றோம். நம்மை பொறுத்த நம்மையே அப்படிதான் எடுத்துக்கிறோம். நம்மளுடைய அப்பியரன்சஸ் மற்றவர்களையும் அப்படிதான் நினைச்சுக்கிறோம். லைஃப், மற்ற விஷயங்கள், உலகத்தில் காணக்கூடிய விஷயங்கள், மனிதர்கள் எல்லாத்தையுமே அப்பியரன்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்றோம். நாமும் நம்மை அப்படித்தான் கணிக்கின்றோம். சோ நம்ம எங்க வாழ்கின்றோம்? ஒரு பொய்யான மேற்பரப்பில் வாழ்கின்றோம். We dwell upon the false surfaces அப்படிங்கிறாங்க. அண்ட் அதிலே ரொம்ப அட்டாச்சா இருக்கிறோம்.
ஸோ நம்மளுடைய அவேர்னஸ் வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு ஃபால்ஸ்ஹுட்னால அது வந்து அவேர்னஸ் வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படுகின்றது. ஏன்னா ஃபால்ஸ்ஹுட்டை பேஸ் பண்ணி நம்மளுடைய எப்படி ஒரு அவேர்னஸ் கிடைக்கும்? இதோட இதுல என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு தெரியாமலே அப்படி இருக்கிறோம். நம்ம அது மாதிரி ஒரு ஃபால்ஸ்ஹுட்ல இருக்கிறோம் அப்படிங்கிற அவேர்னஸே இல்லாம இருக்கிறோம் மெஜாரிட்டி ஆஃப் அஸ். இந்த ஒரு டெல்யூடிங் ஆக்ஷன் என்ன அர்த்தம்? நம்ம கண்ணில் கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. அதுதான் டெல்யூடிங் ஆக்ஷன். ஒரு கண்கட்டி வித்த போல நம்ம வந்து ஒரு நம்மால வந்து உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறோம். முழு அறியாமையினால நாம் அதற்குள்ள அந்த 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 முழு அறியாமை என்கின்ற ஒரு போர்வையில நம்ம இருக்கிறோம். அந்த எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, எது வந்து உண்மை இல்லையோ அதை நாம் விரும்பி நேசிக்கின்றோம். we cherish what is untrue as true. அதை உண்மைன்னு நம்ம நம்பி அதை மிகவும் விரும்பி நாம் போற்றுகின்றோம். இந்த அடிப்படையில் நம்ம ஒட்டுமொத்த வாழ்வையும் இதன் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த வாழ்வையும் நாம் அமைத்துக் கொள்கின்றோம். இதனால உண்மை என்பது ஒவ்வொரு அடியிலும் நம்ம எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உண்மையை நம்ம வந்து காண தவறுகின்றோம். we miss truth at every step அப்படிங்கிறாங்க. இது எப்ப இதுல இருந்து விடுபட முடியும் அப்படின்னா, நம்ம எப்ப அந்த இக்னோரன்ஸை வந்து நம்மகிட்ட ignorance ஆஃப் நம்ம 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 ignorant நம்ம வந்து we are ignorant of a true self. அந்த உள்ள போக போகத்தான் நமக்கு வந்து ரியல் செல்ஃப் என்னன்னு தெரியும் பொழுதுதான் நமக்கு வந்து இந்த இக்னோரன்ஸ் இருந்து விடுபட முடியும். அப்பதான் வந்து அந்த நாலேஜ், லைட் ஆஃப் நாலேஜ், அது நமக்கு உள்ள வரும்பொழுதுதான் நமக்கு வந்து இந்த ரிலேட்டிவிட்டி ஆஃப் திங்ஸ் நமக்கு தெரியும். ரிலேட்டிவிட்டி ஆஃப் திங்ஸ்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் மேற்புறமாக இருக்கக்கூடிய அந்த சார்புடைமை, இதுல எல்லாம் வந்து இதுதான் அறுதியிற்று சரின்னு சொல்ல முடியாது. இது வந்து ரிலேட்டிவ், இதையும் தாண்டி உண்மை அப்படிங்கிறது இதையும் தாண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்ப நமக்கு புரியும் அப்படின்னா, நம்ம அந்த அறியாமையிலிருந்து, நம்ம அறியாமை என்றால் நம்மளுடைய அந்த ஃபால்ஸ் செல்ஃப்ல இருந்து ரியல் செல்ஃபுக்கு உள்ள போக போகத்தான் த நாலேஜ் ஆஃப் அவர் இன்னர் செல்ஃப் போகும்பொழுதுதான் நமக்கு அந்த லைட் ஆஃப் நாலேஜ், அது மூலமா தான் நமக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியும் அப்படிங்கிறார். ஃபால்ஸ்ஹுட் வந்து எதனால ஃபால்ஸ்ஹுட் வருது? பொய்மை. அதாவது இந்த அறியாமையினால் என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் பொய்மையினால் ஒரு பீடிக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மை சுற்றி ஒரு பொய்மை அமைகின்றது. அறியாமை மாத்திரம் இல்லை, அறியாமையினால் என்ன தோன்றுகின்றது என்றால் பொய்மை வந்து நமக்கு ஏற்படுகின்றது. பொய்மையின் வசம் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் ரிசல்ட் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபால்ஸ்ஹுட் இஸ் an எக்ஸ்ட்ரீம் ரிசல்ட் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறாங்க. அது வந்து இந்த நாலேஜ், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஞானம், உள்ள இருக்கக்கூடிய ரியல் செல்ஃப், அது குறித்த ஞானம், அது வர வர என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த ஒளியில இந்த ஃபால்ஸ்ஹுட் வந்து மறைந்து போயிடும். ஃபால்ஸ்ஹுட் போய் ட்ரூத் வந்து அதற்கு பதிலாக இடம்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அடுத்தது பார்க்கலாம். Mandukya Upanishad 1.2. இது முண்டகோபனிஷத். I'm sorry, Mundakan Upanishad. Mundaka Upanishad 1.2.8. They live and move in the ignorance and go round and round, battered and stumbling, like blind men led by one who is blind. In ignorance.
As things are, our world is dominated by an ignorance of primeval origin. Life is shot through and through with the convoluted twists engendered by this ignorance. Men are caught at all levels of their practical existence in the workings of this deforming factor, and consequently, their own movements, reactions, actions are blinded. Nothing is straight, everything is crooked. Men turn around and round in cycles instead of going straight to their goal. Impacts act like shocks. Contacts arouse fear and shrinking. Suffering becomes the badge of life. Their knowledge is only a half lit ignorance which leads them wrong. As long as we consent to live in this ignorance, we are bound to its deformations and deviations. Error, wrong, failure become inalienable features of our existence. Thank you. Thank you. They live and move in the ignorance and go round and round, battered and stumbling, like blind men led by one who is blind. Mundakopanishad 1.2.8. எப்படி நம்ம அறியாமையில அப்படியே செக்கு மாடு மாதிரி உழன்று கொண்டிருக்கின்றோம். இந்த அறியாமையில நம்ம வாழ்வும் அதுலதான் வந்து அதே குரூவ்ல தான் அறியாமையில தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லா மனிதர்களும் பார்த்தோம் அப்படின்னா இந்த அறியாமைக்கு உட்பட்ட செயல்பாடுகள்ல தான் எல்லோருமே அதுல செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், எல்லா லெவல்ஸ்லயும். இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், அறியாமையில வந்து ஒருத்தர் செயல்படும் பொழுது, அறியாமையில செயல்பட்டா எப்படி செயல்படுறதுன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் கண்ணை ஃபுல்லா கட்டிட்டு நடந்து போற மாதிரி, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. கண்ணை திறந்துட்டு போனா வேற விஷயம், கண்ணை ஃபுல்லா கட்டிட்டு நடந்து போனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆக்ஷன்ஸ் ஆர் ஆல் பிளைண்டட் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அறியாமையில இருக்கிறோம். இந்த அறியாமையில செயல்படுறதுனால என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முடைய செயல்பாடுகள்ல வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இல்லை. நத்திங் இஸ் ஸ்ட்ரைட், எவ்ரி திங் இஸ் crooked அப்படிங்க. இலக்கு நமக்கு தெரிகின்றது. இலக்கு என்ன என்பதை, இலக்கை அடைவதற்காக நாம் வந்து நேர்வழியில் செல்லாமல் நாம் இங்கும் அங்குமாக சென்று கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் மனிதனுடைய வாழ்வு அறியாமைக்குட்பட்ட வாழ்வு அமைந்துள்ளது. வாழ்வில் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய அதிர்ச்சிகள், எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனிடத்தில் பயத்தை உண்டாக்குகின்றது. அத்தகைய சந்தர்ப்பங்களில் இருந்தும் சூழ்நிலையில் இருந்தும் மனிதன் தன்னை சுருக்கிக் கொள்கின்றான். அதிலிருந்து விடுபடதான் மனிதன் முயற்சிக்கின்றான். ஆகையினால வாழ்வினுடைய ஒரு அம்சம் எதுவாக அமைகின்றது என்றால், துன்பம்தான் வாழ்வினுடைய ஒரு அம்சமாக அமைகின்றது. அறியாமையில நம்ம இருக்கிறதுனால துன்பம் தான் வந்து வாழ்வினுடைய அம்சமாக அமைகின்றது. அங்க வந்து அறிவு வந்து எப்படி செயல்படுகின்றது என்றால், ஒரு அரைகுறை அறியாமை,
அரைகுறையாக இருக்கக்கூடிய அறியாமை, அரைகுறையாக ஒரு அரைகுறை வெளிச்சத்தில் காணப்படும் ஒரு அறியாமை, ஹாஃப் லிட் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறாங்க. அங்க நாலேஜ் என்பது ஃபுல் நாலேஜ் கிடையாது, கொஞ்சம் நாலேஜ், பெரும்பான்மையான ஒரு அறியாமை என்கின்ற ஒரு மிக்சர் அங்க. அதனால ஹாஃப் நாலேஜ் இஸ் அ ஹாஃப் லிட் இக்னோரன்ஸ். அது நம்ம வந்து சரியா செயல்படுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. எல்லாமே நம்ம வி டேக் ஒன்லி த ராங் டெசிஷன்ஸ். இந்த அறியாமையில் இருக்கின்ற வரைக்கும் நம்ம வந்து அதனால் ஏற்படுத்தக்கூடிய இந்த அறியாமையினால் ஏற்படக்கூடிய டிஃபார்மேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, எது வந்து ஒரு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினுடைய உண்மையான அம்சமோ அதை நம்ம பார்க்காம அதனுடைய ஒரு மாறிய விஷயத்தை நம்ம பார்க்கறது, ரியல் விஷயத்தை பார்க்காம அதனுடைய ஒரு தெரிந்த விஷயத்தை நம்ம பார்க்கறது. we are bound to its deformations. டிஃபார்ம்னு சொல்றோம்ல, அதனுடைய ஒரிஜினல் ஷேப் மாதிரி வேற மாதிரி இருந்ததுன்னா டிஃபார்ம்டுங்கிறோம். டீவியேஷன்ஸ் எல்லாமே அதனுடைய உண்மையான தன்மையிலிருந்து புறம்பாக காணப்படுவது. இத்தகைய விஷயங்களுக்கு, இத்தகைய இயக்கங்களுக்கு நாம் எப்பொழுதுமே ஆளாகுவோம். நம்மளுடைய செயல்பாடுகள்ல எதுவுமே வந்து நேரடியான அந்த நம்மால வந்து நேரடியாக செயல்பட முடியாது, சரியாக செயல்பட முடியாது. நேரடியான ஒரு செயல்பாடோ ஒரு நேரடியான பாதையில நம்மளுடைய பயணமும் இருக்காது. எல்லாமே வந்து டீவியேஷன்ஸா இருக்கும், மாறி மாறிதான் நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிறாங்க. இதனால என்ன ஆயிடுதுன்னா, ஒரு மனிதருடைய வாழ்க்கையில பிழை, தவறுகள், தோல்விகள் இதெல்லாம் வந்து ஒருவருடைய வாழ்க்கையில் இருந்து பிரிக்க முடியாத அம்சங்களாக மாறிவிடுகின்றன அப்படிங்கிறார். எரர், ராங், ஃபெயிலியர் பிகம் இன்ஏலியனபிள் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ். என்ன காரணம் அப்படின்னா, இந்த அறியாமையில இருக்கிறதுனால தான். நம்ம அடுத்தது போகலாம். Gita chapter 2 verse 50. One whose intelligence has attained to unity casts away from him both sin and virtue. Unity transcends. If, however, we disentangle ourselves from the devious trappings of this falsifying factor of ignorance and grow in the light of true knowledge, we breathe a different air. We put behind us the oppressive sense of division and separation and separation caused we put behind us the oppressive sense of division and separation தான வரணும். separation caused by ignorance. ஒரு நிமிஷம் ஒரிஜினல் நான் பார்த்துறேன், ஏதோ டைப்பிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் செப்பரேட்டிவிட்டி, நாட் செப்பரேட்லி, செப்பரேட்டிவிட்டி நவுன் தாங்க. செப்பரேட்டிவிட்டி and separativity. Okay. Separativity caused by ignorance, keeping us divided from all in the universe and from our own source, the divine reality. As we outgrow this ignorance, which keeps us immersed in a bewildering multiplicity of life, we begin to perceive the oneness of existence, the unity that maintains the diversity of manifestation. And when our consciousness attains to this vision and truth of underlying unity, we exceed also
the dubious values erected by the limited human mind, functioning in this shadow of ignorance. We see both sin and virtue in their true colors, affirmations of nature in narrow and less narrow grooves of movement. We leave them behind as belonging to the inferior rounds of nature. Thank you. Thank you. One whose intelligence has attained to unity casts away from him both sin and virtue. In the state of divisive mentality, பிரிவினைக்குட்பட்ட அந்த டிவைடட் கான்சியஸ்னஸ்ல இருந்து நம்ம அந்த ஒருமை என்கின்ற உணர்வு நிலையை நம்ம எட்டும் பொழுது நாம் இந்த சின் அண்ட் வர்ச்சு அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும், இந்த டியூவாலிட்டிஸ் இல்லையா, டியூவாலிட்டிஸான சின் அண்ட் வர்ச்சு அப்படிங்கிறது, இதை நம்ம வந்து கடந்து விடுவோம் அப்படிங்கிறாங்க, நம்மிடம் இருந்து அகன்று விடுவோம் அப்படிங்கிறாங்க. இதுல இந்த அறியாமையில இருப்பது வந்து ஒரு டிராப்பிங் அப்படிங்கிறாங்க. அறியாமையில இருக்கிறது வந்து நம்ம அறியாமை என்பது, அறியாமை என்கின்ற பிடியில் நாம் இருப்பது வந்து நம்ம வந்து ஒரு வலையில சிக்கி கொண்டிருக்கின்ற மாதிரி ஒரு நிலையில இருக்கின்றோம். இந்த அறியாமையில சிக்கி கொண்டிருப்பதனால்தான் நமக்கு வந்து உண்மை எது பொய் எது அப்படிங்கிற அந்த பாகுபாடு நமக்கு தெரியறது இல்லை. அதுல இருந்து விடுபடணும் நம்ம. அது இக்னோரன்ஸ் டு நாலேஜ். நம்ம இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது எகைன் நம்ம திருப்பி இக்னோரன்ஸ் அப்படின்னா அந்த டிவிஷன்ல இருந்து யூனிட்டிக்கு தான் போகணும். மெல்ல 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 நம்ம வந்து எப்படி போகணும்னு அடுத்த கேள்வி வரும். எப்படி இக்னோரன்ஸ்ல இருந்து அந்த க்ரோ இன் த லைட் ஆஃப் ட்ரூ நாலேஜ் அப்படிங்கிறது எப்படி முடியும் அப்படின்னா, பகவான் வந்து எப்ப திருப்பி சொல்லியிருக்கிறார், நம்ம இக்னோரன்ஸ் நம்மளுடைய கான்சியஸ்னஸை நம்ம வந்து விரிவடைய செய்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறார். எக்ஸ்பேண்ட் அவர் கான்சியஸ்னஸ். அப்போதான் அந்த மெல்ல 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 அந்த டிவிஷன்லேருந்து டிவிஷன் நான் எனது என்னுடைய ஈகோ அப்படிங்கிற இக்னோரன்ஸ்லேருந்து மெல்ல மெல்ல நம்ம தான் போக முடியும். அட்லீஸ்ட் நம்ம வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் நாலேஜ் ஃப்ரம் இக்னோரன்ஸ். அப்போ வந்து நமக்கு வந்து நாம் இப்ப கூட இருக்கிற நிலைமையில இருந்து ஒரு மாறுபட்ட சூழ்நிலையில இருப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த நம்மை அழுத்தும் இந்த சென்ஸ் ஆஃப் டிவிஷன் அண்ட் செப்பரேட்டிவிட்டி, இந்த சென்ஸ் ஆஃப் டிவிஷன் அண்ட் செப்பரேட்டிவிட்டி தான் மனிதனுக்கு வந்து கூடவே பிறந்த அம்சமாக இருக்கின்றது. அது வந்து என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். மனிதன் வந்து ஒரு விசேஷமாக வழங்கப்பட்டுள்ள ஒரு சலுகை என்ன அப்படின்னா அவனுடைய ஈகோ. அதை வைத்துக்கொண்டு அவன் தன்னை தனித்துவம் படுத்தி கொள்ள முடியும். அதன் மூலமாக அவனுடைய ஆஸ்பயர் பண்ணணும். ஈகோ அப்படிங்கிறது அவனுக்கு தன்னை தனித்துவம் படுத்தி கொண்டு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு பேசிஸா இருக்கு. பட் அதுக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த ஈகோ வந்து தேவையற்ற விஷயமாக மாறி விடுகின்றது. இட் பிகம்ஸ் அ பார் அப்படிங்கிறார். ஈகோ வாஸ் த ஹெல்பர், ஈகோ இஸ் த பார் அப்படிங்கிறாரு பகவான். ஈகோ வந்து ஒரு காலகட்டத்தில் தேவையா இருக்கு. அப்புறம் ஒன்ஸ் மேன் இண்டிவிஜுவலைசஸ் ஹிம்செல்ஃப், த ஈகோ பிகம்ஸ் நோ மோர் நெசசரி அப்படிங்கிறார். நோ லாங்கர் நெசசரி அப்படிங்கிறார். அந்த ஈகோ என்ன செய்யுது அப்படின்னா எல்லா லெவலையும் டிவைட் பண்ணிடுது. அது செப்பரேட்டிவிட்டி, இது எல்லா லெவலையும் டிவைட் பண்ணிடும். நம்மளை எங்க போனாலும் வந்து டிவைட் பண்ணிடும். டிவிஷன் ஏன் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈகோ தான். ஒரு தனிப்பட்ட ஒரு இதோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஐடென்டிஃபை பண்ணிட்டு மற்ற அமைப்புகளை நம்ம இருந்து பிரித்து பார்க்கின்றோம்.
இது எல்லா லெவல்லையும் ஏற்படும். டிவிஷன் அப்படிங்கிறது எல்லா லெவல்லையும் காணப்படுகின்றது. செப்பரேட்டிவிட்டி அப்படிங்கிறது எல்லா லெவல்லையும் காணப்படுகின்றது. இது என்ன செய்கின்றது? எது உண்மையான அம்சம்? இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற அம்சம் தான் ஒரு முழுமையான அம்சம். அந்த முழுமையான அம்சத்திலிருந்து நம்மை ஒரு தனித்த பிரிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக அது நம்மை மாற்றுகின்றது. ரெண்டு விஷயம் பண்ணுது இந்த டிவிஷன், சென்ஸ் ஆஃப் டிவிஷன், செப்பரேட்டிவிட்டி. ரெண்டு விஷயமா இரண்டு விதமாக இது வேலை செய்கின்றது அப்படிங்கிறார். ஒன்று, நம்மை நாமும் பிரபஞ்சமும் வேறல்ல என்கின்ற உண்மையை நாம் அறியாமல் இருக்கின்றோம். நாம் இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் வேறல்ல. ஆனா நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. நம்ம நான் ஒரு தனியான ஆள், மற்றொருவர் இப்படின்னு நம்ம இதெல்லாம் பிரிச்சு நான் தனிப்பட்ட ஆள். இந்த பிரபஞ்சத்துல நான் தனிப்பட்ட ஆள். ஐ எம் அலூஃப், ஐ எம் செப்பரேட் அப்படிங்கிறது நினைக்கிறோம். ஸோ நம்மையும் பிரபஞ்சத்தையும் பிரிக்குது. அப்புறம் நம்ம ஈகோவோட ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஈகோவோட ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறதுனால நம்மளுடைய ஓன் சோர்ஸ் என்ன? ரியல் சோர்ஸ் வந்து டிவைன் ரியாலிட்டி. அதுலேருந்து நம்ம பிரிச்சிச்சு. அது இரண்டு விஷயமாக வேலை செய்யுது. ஒன்று, இட் இஸ் டிவைடிங் எஸ் ஃப்ரம் ஆல் இன் த யூனிவர்ஸ் அண்ட் ஃப்ரம் அவர் ஓன் சோர்ஸ் த டிவைன் ரியாலிட்டி. ஸோ ரெண்டு விஷயமா வேலை செய்யுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதை நம்ம வந்து கடந்து செல்லும் பொழுது, ஏன்னா இந்த நம்ம வந்து அறியாமையில் இருக்கிறதுனால தான் இந்த பன்முகமாக காணப்படும் இந்த வாழ்வுல நம்ம வந்து இந்த அறியாமையில மூழ்கி இருக்கோம். பன்முகத்தன்மை எங்கேயுமே பார்க்கிறோம், மல்டிப்ளிசிட்டி தான் பார்க்கிறோம் நம்ம. அதனாலதான் நம்ம வந்து அதுதான் உண்மைன்னு நினைக்கிறோம். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒன்னஸை வந்து நம்ம பார்க்க தவறு விடுகின்றோம். We are bewildered by the multiplicity of life. இந்த பன்முகத்தன்மையை பார்த்து அதுதான் உண்மை, இப்படிதான் இருக்கணும், மனிதர்கள்னா இப்படிதான் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கணும், தனித்தனியா இருக்கணும், இவர் வேற அவர் வேறன்னு இருக்கணும். We are bewildered and we fail to see the truth behind the multiplicity, that is oneness. ஸோ இதுல இருந்து நம்ம வெளியே வரும்பொழுது நம்ம வந்து இந்த ஒன்னஸ் ஆஃப் இத்தகைய நிலையிலிருந்து நம்ம வெளியே வரும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், we perceive the sense of oneness of existence and the unity that maintains the diversity of manifestation. நம்ம மீண்டும் மீண்டும் லைஃப் டிவைன்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மேற்புறத்துல தான் டிவிஷன் என்பது காணப்படுகின்றது. எல்லா லெவல்லையும் டிவிஷன் வந்து அப்பேரண்ட். இட் இஸ் ஒன்லி அப்பேரண்ட். எது ரியல் உள்ள இருக்கு அப்படின்னா யூனிட்டி தான் ரியல். யூனிட்டி தான் மேல வந்து அந்த டிவிஷனுக்கு பின்னாடி எது ஆதரவாக இருக்கின்றது என்றால் யூனிட்டி தான் தட் மெயின்டைன்ஸ் த டைவர்சிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்ப நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து எப்ப when it attains the sense of unity, the sense of unity-யோ the truth of underlying unity-யோ எப்ப நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து இந்த உண்மையை அறிந்து கொள்கின்றதோ அப்பதான் வந்து நம்ம வந்து இந்த ஹியூமன் மைண்ட், மனித மனம் தவறாக ஏற்படுத்தியுள்ள தவறான மதிப்பீடுகள், இந்த சின் அண்ட் வர்ச்சு அப்படிங்கிறது எல்லாமே தவறான மதிப்பீடுகள், இதை நாம் கடந்து செல்ல முடியும். எப்ப அப்படின்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து இந்த டிவிசிவ் கான்சியஸ்னஸ்ல இருந்து யூனிடேரியன் கான்சியஸ்னஸ், ட்ரூத் ஆஃப் அண்டர்லைங் யூனிட்டி, அதை புரிந்து கொள்கின்றோமோ அப்பதான் நம்ம வந்து இதுல இருந்து வெளியில வர முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அந்த சின் வர்ச்சு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நாம் அறிந்து கொள்வோம். எல்லாமே வந்து அந்த சின் அண்ட் வர்ச்சு அப்படிங்கிறது உண்மையிலேயே என்ன, ஒரு குறுகிய பார்வையில அமைக்கப்பட்டுள்ள விஷயங்கள் தான் சின் அண்ட் வர்ச்சு அப்படிங்கிறது. ரொம்ப 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 குறுகிய எல்லைக்குள் வகுக்கப்பட்ட அம்சங்கள் தான் சின் அண்ட் வர்ச்சு அப்படிங்கிறது. இது வந்து ஒரு இன்ஃபீரியர் ரவுண்ட்ஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையில காணக்கூடிய
ஒரு கீழ்நிலையில காணக்கூடிய காணக்கூடிய ஒரு வகைப்பாடுகள் தான் இந்த சின் அண்ட் வர்ச்சு அப்படிங்கிறது. இதை நம்ம கடந்து செல்ல முடியும் எப்போ அப்படின்னா, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து விரிவடையும் பொழுது நம்ம கடந்து செல்ல முடியும். அடுத்தது போகலாம். Taittiriya Upanishad, chapter 2, verse 9. He who has found the bliss of the eternal is afflicted no more by the thought, why have I not done the good? Why have I done evil? One who knows the self extricates himself from both these things, good and evil. Good and evil are notions still under ignorance, and they obsess the individual only as long as he remains subject to the rule of ignorance. Once he comes to know the reality of his existence, the self that is the sole truth of his life, he comes to breathe the bliss of Brahman. In this felicity of the eternal, he is no more troubled by the doubt whether he has done evil or he has not done good. For in his consciousness, both good and evil are temporary and provisional signposts of a track that he has left behind and are no longer relevant. Thank you. Thank you. இந்த நன்மை தீமை, ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதற்காக வருத்தப்படுவது, ஏன் இந்த விஷயத்தை நாம் செய்துவிட்டோம், அல்லது ஏன் இந்த விஷயத்தை நாம் தவறான ஒரு விஷயத்தை செய்துவிட்டோம் என்று நம்மை வருத்திக் கொள்வது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த குட் அண்ட் ஈவில், இந்த குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறது அறியாமைக்கு உட்பட்ட விஷயங்கள். இது ஒரு மனிதனை வந்து அவன் அறியாமையில் இருக்கின்ற வரைக்கும் தான் இந்த விஷயங்கள்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. ஒன்ஸ் ஹி கம்ஸ் அவுட் ஆஃப் இக்னோரன்ஸ், இந்த விஷயங்கள்லாம் வந்து அவனை பாதிக்காது. அதுக்காக வந்து அவங்க இதை பத்தி பகவான் விளக்குகின்றார். அதுக்காக வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற லைஃப் அப்படின்னு சொல்ல வரல. எதை நம்ம வந்து குட் அண்ட் இதுன்னு சொல்றோமோ, எதை ஈவின்னு சொல்றோமோ, அதை தாண்டி ஒரு நிலைக்கு செல்வதுதான் இது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த குட் அப்படிங்கிறதும் இந்த ஈவில் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு லோவர் லெவல்ல காணக்கூடிய அம்சங்கள். பட் ஒருவருக்கு வந்து தன்னுடைய ரியல் செல்ஃப், த சோல் ட்ரூத் ஆஃப் ஹிஸ் லைஃப், எது வந்து அவருடைய வாழ்வினுடைய ஒரு அடிப்படை உண்மையாக எது இருக்கின்றதோ அதை அவர் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த இறை ஆனந்தம் அவருக்கு கிட்டுகின்றது. He comes to breathe the bliss of Brahman. சாஸ்வதமான ஒன்றை அவர் அனுபவிக்கின்றார். சாஸ்வதமான ஒரு விஷயத்தில் அவர் மூழ்கி அதை அனுபவிக்கும் பொழுது அவருக்கு வந்து இந்த சந்தேகங்கள்லாம் வராது. வெதர் அவர் சரியான தப்பு செஞ்சாரா, ரைட்டா தீமை செஞ்சாரா, நன்மை செய்தாரா என்றெல்லாம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம்.
இது பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடமே இந்த விஷயத்தை கேட்கின்றார்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்டு திருமண வாழ்க்கையை வாழவில்லை, நாட்டுக்காக போராடினார். பின்பு யோக வாழ்க்கைக்காக பாண்டிச்சேரியில் வந்து விட்டார். மனைவியுடன் வாழவே இல்லை அவர். அப்படின்னா நீங்க திருமணம் செய்து கொண்டீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க அவர்கிட்ட. இஃப் யூ நோ தட் யூ ஆர் கோயிங் டு லீட் அ யோகிக் லைஃப், why at all you married அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் பகவானிடம். பகவான் அவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை போன்றவர்களுக்கும் சரி, புத்தர், கன்ஃபூஷியஸ் போன்றவர்களுக்கும் சரி, அவர்கள் வேறொரு விதமான வாழ்விற்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கல. எதிர்பாராத வண்ணம் தான் அவர்களுடைய வாழ்வில் இந்த ஆன்மீக வாழ்வின் பக்கம் ஏற்படும் திருப்பம் என்பது எதிர்பாராமல் தான் அவர்கள் வாழ்வில் நடைபெறுவது. அதனால்தான் சொல்றாரு அவரு, எங்களுக்கு என்ன தெரிந்து கொண்டா நாங்கள் அவ்வாறு இருக்கின்றோம், எங்களுக்கு தெரியுமா என நாங்கள் இத்தகைய ஒரு வாழ்வின் பக்கம் திரும்புவோம் என்று கேட்கின்றார். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றார், இன்னொரு விஷயம் கூறுகின்றார். சாதாரண வாழ்வினுடைய உணர்வு நிலையில இருக்கிறப்போ சில விஷயங்கள் சரியானதாக படும். வேற ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ் போன அப்புறம் அந்த விஷயங்கள் பொருந்தவே பொருந்தாது அப்படிங்கிறாங்க. அதனால இங்க தப்பு செய்யறது அப்படிங்கிற அந்த அந்த நார்ம்ஸ் எல்லாம் அங்க அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு பகவான் கிளாரிஃபை பண்றார். ஏன்னா ஒன்ஸ் தே கோ அவுட் ஆஃப் தர் ஹையர் நார்மல் கான்சியஸ்னஸ்லேருந்து ஹையர் கான்சியஸ்னஸ்க்கு போன பிறகும் எது நன்மை தீமையோ அந்த அந்த யாட்ஸ்டிக்ஸ் எல்லாம், அந்த அளவுகோல்கள் இந்த மாறிய நிலைக்கு பொருந்தாது அப்படின்னு பகவான் கிளாரிஃபை பண்றார். அதனால்தான் இங்க என்ன குறிப்பிடுகின்றார்கள், இந்த பரம்பொருளினுடைய சாஸ்வதமான அந்த நிலையை ஒருவர் எட்டிய பின்பு, அதனுடைய நிலைக்கு உட்பட்ட பின்பு அவருக்கு அந்த தீமை செய்தனா நன்மை செய்தனா என்கின்ற எண்ணத்தினுடைய சிந்தனையினுடைய பாதிப்போ தொந்தரவோ அவருக்கு இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையர் லெவல்ல சென்றவர்களுக்கு நன்மை தீமை அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பாதையில நம்ம போயிட்டு இருக்கிறப்ப என்ன, அதுல சைன் போஸ்ட் பாக்குறோம், இந்த திசையில போங்க, இந்த திசையில போங்கன்னு சைன் போஸ்ட் பாக்குறோம். அப்புறம் அதெல்லாம் கடந்து வந்த பிறகு அந்த சைன் போஸ்டுக்கு ரெலவென்ஸ் இருக்காது. அதே போலதான் அதை விட்டுட்டு வந்துடும், அங்கேயே நிக்கிறது இல்லை. அதே போலதான் இந்த ஒரு உயர் உணர்வு நிலையை அடைந்தவர்களுக்கு இந்த நன்மை தீமைங்கிற விஷயம் அது அவங்கள அதை கடந்து விடுவார்கள் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் டெம்பரரி அண்ட் ப்ரொவிஷனல், தே ஆர் நாட் பெர்மனன்ட் இந்த விஷயம். ஸோ மீண்டும் மீண்டும் என்ன பார்க்கின்றோம், இந்த விஷயங்கள் எல்லாமே ரிலேட்டிவ் அப்படின்னு பார்க்குறோம். தே ஆர் நாட் அப்சல்யூட், நன்மை தீமை அப்படிங்கிற விஷயம் எல்லாம். அடுத்தது போகலாம். Rigveda, chapter 7, 60.5, verse 5. These are they who are conscious of the much falsehood in the world. They grow in the house of truth. They are the strong and invincible sons of infinity. Truth and falsehood. Those who are awakened to the profusion of falsehood
in the world obey the divine imperative to follow the path of truth, to grow in the image of truth. They cast their lives in the mold of truth. Theirs is the invincible strength. They are verily the sons of Aditi, the Mother Infinite. They have rejected the falsehood that abounds in this world of ignorance and chosen to live in the truth of God. Thank you. Thank you. So the truth and falsehood. First of all, வந்து இந்த ஃபால்ஸ்ஹுட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த டிவைன் கிரேஸ் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த ஃபால்ஸ்ஹுட் குறித்த ஒரு அந்த ஒரு அவேர்னஸ் வந்துடுது அவங்களுக்கு. விழித்துக் கொள்கின்றார்கள். அவர்கள் வந்து பொய்மையில் இருந்தாலும் அவர்கள் விழித்துக் கொள்கின்றார்கள். அது விழித்துக் கொள்வதற்கும் ஒரு டிவைன் கிரேஸ் வேணும். விழித்துக் கொண்டு அவர்கள் எத்தகைய உந்துதலின் பெயரில் செயல்படுகின்றார்கள் என்றால், அந்த இறை உந்துதல், டிவைன் இம்பரேட்டிவ், டிவைன் இன்ஸ்பிரேஷன், அந்த உண்மையினுடைய பாதை, ஃபால்ஸ்ஹுட்லேருந்து உண்மையினுடைய பாதையில நம்ம செல்லணும் அப்படிங்கிறதுல, அந்த டிவைன் இம்பரேட்டிவ்ல அந்த பாதையை அவர்கள் உண்மையினுடைய பாதையை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். உண்மையினுடைய அந்த வழிநடத்துதலில் அவருடைய வாழ்வு அமைகின்றது. ஃபால்ஸ்ஹுட்ல இருக்கிறது போல ட்ரூத் பேஸ் பண்ணி அவருடைய வாழ்வு அமைகின்றது. அப்படி அத்தகைய ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அவர்களுடைய வலிமை வந்து அந்த உண்மையினுடைய அடிப்படையில வந்து அவர்களுடைய வாழ்வினுடைய தடம் அமைந்ததுனால அவர்களுடைய வலிமை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங், இன்வின்சிபிள், அவர்களை வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு அவர்களுடைய வலிமை இருக்கும். அவர்களுக்கு தோல்வியே ஏற்படாது அப்படிங்கிறாங்க. theirs is the invincible strength. அந்த டிவைன் மதர்னுடைய குழந்தைகளாக அவர்கள் பயணிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் பொய்மையை நிராகரித்தவர்கள். they have rejected the falsehood. இந்த அறியாமைக்கு உட்பட்ட உலகத்தில் இருக்கும் பொய்மையை அவர்கள் நிராகரித்து இறை உண்மையின் அடிப்படையில் அவருடைய வாழ்வை தேர்ந்தெடுத்தமையால் அவர்களுக்கு எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா இன்வின்சிபிள் ஸ்ட்ரென்த் இருக்கும். வலிமையாக வாழ்வில வந்து அவர்களுக்கு வந்து ஒரு மாபெரும் வலிமையின் அடிப்படையில் அவர்கள் செயல்படுவார்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ தோஸ் ஹவ் சோசன் த பாத் ஆஃப் ட்ரூத் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்வின்சிபிள் ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது போகலாம். Brihadaranyaka Upanishad, chapter 6-7, verse 60.5. The first and the highest are truth. In the middle, there is falsehood. But it is taken between the truth on both sides of it, and it draws its being from the truth. பகவான் இங்க ஒரு ஃபுட்நோட் கொடுக்கிறாரு. The truth of the physical reality and the truth of the spiritual and superconscient reality. Into the intermediate subjective and mental realities which stand between them, falsehood can enter, but it takes either truth from above or truth from below as the substance out of which it builds itself, and both are pressing upon it to turn its
misconstructions into truth of life and truth of spirit. Falsehood in between. Falsehood is neither an original nor ultimate fact. It is only an extreme deformation of truth which has taken place in the process of the evolutionary development of consciousness. The base from which the movement resulting in the formation of falsehood has started is the truth of the physical reality. The culmination towards which it is moving is the truth of the superconscient reality. Falsehood is a phenomenon relating to the intermediate subjective and mental existences. It builds itself either on the truth substance from below or the truth substance from above, though it constructs wrongly. It is, however, under pressure from both the truths to correct itself and discard the malformation. Thank you. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பிரகதாரண்யக உபனிஷத், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உபனிஷத்துலேருந்து பகவான் கோட் பண்ணியிருக்கிறாரு. இதுல பகவான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, லைஃப் டிவைன்ல நாம் அறிந்த விஷயம்தான், அறிந்த விஷயத்த நம்ம பகவான் இதுல இருந்து கோட் பண்ணி சொல்றாரு. ஃபால்ஸ்ஹுட் வந்து நம்ம மீண்டும் மீண்டும் அறிய பகவானை சொல்றது என்ன? இக்னோரன்ஸினுடைய ஆரிஜின் எது? போன சாப்டர்ல கூட பார்த்தோம் இல்லையா? இக்னோரன்ஸினுடைய ஆரிஜின் சச்சிதானந்தத்திலேருந்து பிரம்மன்லேருந்து ஆரிஜின் இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. டிவைன்லேருந்து எங்க இக்னோரன்ஸ் எப்படி ஆரம்பிக்க முடியும்? நாட் பாசிபிள். அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சூப்பர் மைண்ட்லேருந்து இக்னோரன்ஸ் ஆரம்பித்திருக்க முடியுமா என்றால் இல்லை. சூப்பர் மைண்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் சச்சிதானந்தத்தினுடைய அந்த ட்ரூத் தான் அங்க இருக்குது. அங்கேயும் ஆம்னிஷியன்ஸ் தான் இருக்கு, அங்க இக்னோரன்ஸ் ஆரம்பிச்சிருக்க முடியாது. ஸோ எங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா கீழே அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய மென்டல் லெவலில் தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதே போல தான் ஃபால்ஸ்ஹுட்டும். ஃபால்ஸ்ஹுட் வந்து நிச்சயமாக, ஏன்னா எல்லாத்துக்கும் மூலம் வந்து நம்ம பார்க்குறோம், எல்லாத்துக்கும் மூலம் வந்து டிவைன் தானே, சச்சிதானந்தம் தான் மூலம், பிரம்மன். அதிலிருந்து தான் எல்லாம் வந்து ஆரம்பிக்குது. அங்கேதான் கிரியேஷனே, சிருஷ்டியே உருவாகுது இல்லையா? சிருஷ்டி அப்படிங்கிறதே உருவாகிறதெல்லாம் பார்க்குறோம். 3 voices ஆஃப் த சூப்பர் மைண்ட் பார்க்குறோம், எப்படி சிருஷ்டி உருவாகுது எல்லாம் பார்க்குறோம். ஸோ நேச்சுரலாக ஃபால்ஸ்ஹுட் வந்து மூலத்தில் இருக்க முடியாது, டிவைன்ல மூலத்தில் இருக்க முடியாது. அதே போல இந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. டிவைன் கான்சியஸ்னஸ் வந்து கீழே இரக்கம் கொள்கின்றது. இதைத்தான் நாம் இன்வல்யூஷன் அப்படிங்கிறோம் இல்லையா? கீழே இரக்கம் கொள்ளக்கூடியது இன்வல்யூஷன். அது என்ன ஆயிடுது, உள்ள போய் அடிபாதாளத்துல இன்கான்ஷியன்ட் அப்படிங்கிற நிலையில இருக்கு. இன்கான்ஷியன்ட் நிலையில இருந்தாலும் அந்த இன்கான்ஷியன்ட் அப்படிங்கிற ஒரு போர்வை தான் இருக்கு. மேட்டர் அப்படிங்கிற நிலையில என்ன காணப்படுகின்றது? வெளியில வந்து இன்கான்ஷியன்டா தோணுது, ஆனா நம்ம என்ன பார்த்திருக்கோம்? என்ன உண்மை? there is a secret consciousness even in matter. எது வந்து அப்பேரண்டா வந்து இன்கான்ஷியன்டா இருக்கோ அதுக்குள்ளேயும் ஒரு சீக்ரெட் கான்சியஸ்னஸ் இருக்கு. பகவான் வந்து உபநிஷத்துலேருந்து கோட் பண்ணி போன சாப்டர்ல கூட சொல்லியிருந்தார், கான்ஷியன்ட் இன் த இன்கான்ஷியன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார். கான்ஷியன்ட் இன் த இன்கான்ஷியன்ட், கான்ஷியன்ட் அப்படிங்கிறது கேபிட்டல்ல சொல்லியிருந்தார். தட் விச் இஸ் கான்ஷியன்ட் ஈவன் இன் த இன்கான்ஷியன்ட். ஸோ கான்சியஸ்னஸ் இருக்கு. ஸோ அடிமட்டத்தில் என்ன இருக்கு? இன்கான்ஷியன்ட், அதற்குள்ளேயும் கான்ஷியன்ட் அப்படிங்கிற ட்ரூத் இருக்கு.
மேல என்ன இருக்கு? சச்சிதானந்தம் இருக்கு. அங்கேயும் ட்ரூத் தான் இருக்கு. அப்படின்னா ஃபால்ஸ்ஹுட் எங்க வந்தது அப்படின்னா, கீழேயும் உண்மைதான் இருக்குது, மேலேயும் உண்மைதான் இருக்கு. ஃபால்ஸ்ஹுட் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா, நடுப்புற தான் எங்கேயோ வந்திருக்கு. அதுதான் இங்க சொல்றார் பகவான் பிரகதாரண்ய உபநிஷத்துல இந்த கோட் பண்ணி சொல்றார். நம்ம பகவானுடைய அந்த ஃபுட்நோட்டை படிச்சு பார்த்தா நமக்கு புரியும். த ட்ரூத் ஆஃப் த பிசிக்கல் ரியாலிட்டி. எது ட்ரூத் ஆஃப் த பிசிக்கல் ரியாலிட்டி? மேட்ரு பார்க்குறோம், உலகத்தை பார்க்குறோம். உலகத்தினுடைய உண்மை என்ன அப்படின்னா, தெர் இஸ் அ டிவைன் கான்சியஸ்னஸ். எது பிசிக்கலா நம்ம மேட்டர்னு பார்க்குறோமோ அதுக்குள்ள ஒரு டிவைன் கான்சியஸ்னஸ் இருக்கு. அதுதான் ட்ரூத் ஆஃப் த பிசிக்கல் ரியாலிட்டி. அது கீழ் லெவல்ல தான் இருக்குது. அப்புறம் த ட்ரூத் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் அண்ட் சூப்பர் கான்சியன்ட் ரியாலிட்டி, அது மேல இருக்கு இல்லையா? ட்ரூத் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் அண்ட் சூப்பர் கான்சியன்ட் ரியாலிட்டி, அதுதான் ரெண்டு. பிரகதாரண்ய உபநிஷத்துல த போத் சைட்ஸ் ஆஃப் இட் அப்படிங்கிறது அதுதான் அங்க மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறார். இங்க இடைப்பட்ட நிலையில இன்டு த இன்டர்மீடியட் சப்ஜெக்டிவ் அண்ட் மென்டல் ரியாலிட்டிஸ் விச் ஸ்டாண்ட் பிட்வீன் தம். ரெண்டுக்கு இடைப்புல என்ன என்ன இருக்கு? நம்ம மைண்ட் இருக்கு, சப்ஜெக்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது. மைண்ட் நம்மளுடைய மற்ற சப்ஜெக்டிவான விஷயங்கள். இன்டர்மீடியட் ஸ்டேட்ல தான் நம்மளுடைய மென்டல் ரியாலிட்டிஸ் இருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அங்கதான் வந்து ஃபால்ஸ்ஹுட் நுழைய முடியும். மேலேயும் நுழைய முடியாது, அடிமட்டத்திலையும் கிடையாது, நடுப்புறதான் நுழைய முடியும். நம்மளுடைய மென்டல் வைட்டல் அந்த இடத்துல தான் வந்து இந்த ஃபால்ஸ்ஹுட் நுழைய முடியும். இன்டர்மீடியட் சப்ஜெக்டிவ் அண்ட் மென்டல் ரியாலிட்டிஸ் அப்படிங்கிறார் இல்லையா, விச் ஸ்டாண்ட் பிட்வீன் தம் ஃபால்ஸ்ஹுட் கேன் என்டர் அப்படிங்கிறார். ஆனால் அது நுழைந்தாலும் என்ன நடைபெறுகின்றது? எதிலேருந்து அது தன்னை தயார் செய்து கொள்கின்றது? அந்த ஃபால்ஸ்ஹுட் வந்து தன்னை ஃபால்ஸ்ஹுட் அப்படிங்கிறது ஒரு அமைப்புன்னு வச்சுக்கலாம், ஒரு பொருள்னு வச்சுக்கலாம். அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு ஒரு மூலப்பொருள் தேவைப்படுது. இந்த மூலப்பொருளை எங்கேருந்து எடுத்துக்குது அப்படின்னா, ஏன்னா அதுக்கு அதுக்கு மேலேயும் ட்ரூத் தான் இருக்கு, கீழேயும் ட்ரூத் தான் இருக்கு. அதுல இருந்தாலும் எடுத்துக்க முடியும். அதுதான் சொல்றார். It takes either truth from above or truth from below as the substance out of which it builds itself. So அடிப்படையில் அது உண்மையை வச்சுதான் அது பில்ட் பண்ணுது. And both are pressing upon it to turn its அதாவது என்ன சொல்றார் பகவான்? It takes either truth from above or truth from below as a substance out of which it builds itself, and both are pressing upon it to turn its misconstructions. அது மாதிரி உன்னை உருவாக்கும் பொழுது தப்பா உருவாக்குது. அது என்ன செய்யுது? தப்பா உருவாக்குறதுனால அது ஃபால்ஸ்ஹுட் ஆயிடுது. ஒன்னு நம்ம ஒரு பொருளை வந்து தயாரிக்கணும் அப்படின்னா சரியான முறையில் பொருளை வந்து நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணாதானே ஒரு சரியான ஒரு ப்ராடக்ட் உருவாக்க முடியும். தப்பா மிக்ஸ் பண்ணா தப்பான ப்ராடக்ட் தானே வரும். அது போலதான் அது அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து மூலப்பொருள் உண்மைதான். இந்த மூலப்பொருளை வச்சு உருவாக்கக்கூடிய விஷயத்தை வந்து சரியான முறையில பண்றது மிஸ்கன்ஸ்ட்ரக்ஷன் அங்க நடக்கிறதுனால அங்க அதனாலதான் ஃபால்ஸ்ஹுட்டா வருது. இருந்தாலும் இந்த மேல இருக்கக்கூடிய உண்மையும் சரி, கீழே இருக்கக்கூடிய உண்மையும் சரி, அதன் மேல வந்து அழுத்தத்தை தருகின்றது. எதற்காக அழுத்தத்தை தருகின்றது என்றால், இந்த ட்ரூத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஃபால்ஸ்ஹுட்டா இருந்தாலும் அதுல இருந்து ட்ரூத் வரணும் அப்படிங்கிறதுக்காக மேல இருக்கிற உண்மையும் கீழே இருக்கிற உண்மையும் அதன் மீது அழுத்தத்தை தருகின்றது அப்படின்னு பகவானுடைய விளக்கம் பார்க்கிறோம். அதனாலதான் இங்க அதனுடைய அதை பேஸ் பண்ணி இங்க விளக்கமும் காணப்படுகின்றது. ஃபால்ஸ்ஹுட் வந்து ஒரிஜினல் கிடையாது, அல்டிமேட் விஷயம் கிடையாது. இது வந்து ஒன்லி டிஃபார்மேஷன் ஆஃப் ட்ரூத், உண்மையினுடைய உருத்திருந்த விஷயம். இந்த எவல்யூஷனரி ப்ராசஸ்ல ஏற்பட்ட ஒரு இடைப்பட்ட நிலையில ஏற்பட்ட ஒரு அபரேஷன், அவ்வளவுதான். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் ஒரிஜினல் அப்படிங்கிறாரு. ஒரிஜினல் சொன்னோம் அப்படின்னா நம்ம மாயாவாதி தியரிக்கு போயிடுவோம். உலகம் அப்படிதான் இருக்கும், பொய் அப்படின்னு சொல்லப்பட்ட பகவான் எப்பொழுதும் அந்த மாதிரி சொல்லலை. இட் இஸ் அன் இன்டர்மீடியட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறாரு. பேஸ் வந்து ட்ரூத் தான். எங்கேருந்து ஆரம்பிச்சது? ட்ரூத் அங்கேருந்து ஆரம்பிச்சது. எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு?
கல்மினேஷன், அதுவும் ட்ரூத்து தான். சூப்பர் கான்ஷியன்ட் ரியாலிட்டிலேருந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஃபால்ஸ்ஹுட் வந்து இடைப்பட்ட நிலையில ஏற்பட்ட ஒரு நிகழ்வு தான். இன்டர்மீடியட் சப்ஜெக்டிவ் அண்ட் மென்டல் எக்ஸிஸ்டன்சஸ். ஸோ அது எதிலேருந்து தன்னை உருவாக்கி கொள்கின்றது? ட்ரூத் சப்ஸ்டன்ஸ் தான் தன்னை ஃப்ரம் பிலோ ஆர் த ட்ரூத் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த எபோவ், தோ இட் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ராங்லி. அதுதான் விஷயம். தப்பான உருவாக்கத்தினால தான் ஃபால்ஸ்ஹுட்டாக வருது. இருந்தாலும் இங்கதான் பகவானுடைய அந்த அந்த ஆப்டிமிசத்தை பார்க்கணும். பகவானுடைய ஆப்டிமிசம் வந்து எல்லையற்றது. என்ன சொல்றாரு? இந்த ஃபால்ஸ்ஹுட் இருந்தாலும் இந்த உலகத்துல அவ்வளோ தீமைகள் இருந்தாலும் தீமைகள் வந்து தொடர்ந்து இருப்பதற்கு மேல இருக்கக்கூடிய உண்மையும், எல்லாத்துக்கும் சாராம்சமாக இருக்கக்கூடிய உண்மையும் அதன் மீது அழுத்தத்தை கொடுத்து பொய்மையாகவே நீடிப்பதற்கு அனுமதிக்காது அப்படிங்கிறாங்க. It is under pressure from both the truths to correct itself and discard the malformation அப்படிங்கிறார். ஸோ இதுதான் வந்து எசன்ஸ். நம்ம பகவான் வந்து இவ்வளோ சைட்டேஷன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 7 சைட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா, என்ன சாப்டர்ல சொல்ல போறாரோ அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் அஸ்திவாரத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. இதை நம்ம உள்ள வாங்கிக்கிட்டா நம்ம சாப்டருக்கு உள்ள போகும்பொழுது நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ சாப்டருக்குள்ள நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப் 1 வந்து நெக்ஸ்ட் செஷன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் செஷன்.